Hello friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா எம்எஸ்ஓட எப்படி ஒரு சில பேசிக் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ வீடியோவில் போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த வீடியோவில் போகலாம். ஸோ எம்எஸ்ஓல கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பிராக்கெட்ஸ் வந்துருக்கும். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 + 50 ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் 10 டைப் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டைப் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் போட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 50 டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணேன். ஸோ கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பிராக்கெட்ஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டைப் பண்ணேன். ஸோ அடுத்து நீங்கள் எந்த வேல்யூஸ் ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூஸை பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 10 + 15 டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் F9 மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா F9 மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ F9 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 10 + 50 16 வேல்யூ வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெண்டு நம்பர் தான் ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் மோர் தேன் 2 நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு நம்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு நம்பர் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் வந்து 120 வரணும். ஸோ இப்போ நான் திரும்ப F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ F9 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டு எனக்கு 120 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த வேல்யூஸை சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 150 டைப் பண்ணிவிட்டு -40 கொடுக்குறேன். ஸோ 40 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ F9 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 150ல் 40 போயிட்டு 110 வந்துருச்சு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ -10 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு F9 நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் ஆகிட்டு 100 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 × 5 எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். ஸோ 10 போட்டேன். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் யூஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட் +8 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் கிடைக்கும். ஸோ இப்போ 10 × 5 நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். F9 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 × 5 15 உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வேணால் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு 5 ஆட் பண்ணுறேன். ஸோ 10 × 5 × 5. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 215 வரணும். ஸோ F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ F9 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 215 வேல்யூ வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கீபோர்டில் இப்போ நான் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பரை டிவைட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ 100 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பை 2 போடணும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு 2 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 100/2 எனக்கு 15 வேல்யூ வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம் ரெண்டு நம்பரை. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷன் தனியாக, சப்ட்ராக்ஷன் தனியாக, மல்டிப்ளிகேஷன் தனியாக இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஒரே இதை கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ரெண்டு பிராக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள நான் ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 100 டைப் பண்ணிவிட்டு ஸோ +50 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 100 + 50 115 எனக்கு வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 40 மைனஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே இதில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 150 - 40 110 ஆன்சர் வரணும். ஸோ இப்போ நான் திரும்ப F9 ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 110 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ திரும்ப நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 110 இது திரும்ப ஒரு 40 இப்போ திரும்ப ஒரு 50 ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு திரும்ப F9 ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 116 வேல்யூ வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே இதில் பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மல்டிப்ளை 2ன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இதில் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்பர்ஸை ஆட் பண்ணணுமோ, மல்டிப்ளை பண்ணணுமோ ஸோ அந்த நம்பர்ஸை டைப் பண்ணிவிட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள், சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னா மைனஸ் யூஸ் பண்ணுங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள், ஷிஃப்ட் +8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் சிம்பிள்ஸ் கிடைக்கும். டிவிஷன்னா ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்ஓவில் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.